ஆனா நீ மாமா கிட்ட கோச்சுக்கிற சண்டை போடுற. இதுக்கெல்லாம் யாருக்கா காரணம்? மாறன் மாமா தானே. மறந்துட்டியா? நீ டைவர்ஸ் கேட்டல்ல, அப்ப மாமா என்ன பண்ணாரு? அவரோட பக்கெட் லிஸ்ட்னு நீ காலேஜ்ல சேர்ந்தாதான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க ஒத்துப்பேன்னு சொன்னாரா? உன்னை காலேஜ்ல சேர்த்து உன்னை படிக்க வச்சார்ல, அதனாலதானே நீ காலேஜ்லயே சேர்ந்த. சரி சரி, சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. மாமாக்கு அண்ணனோட கனவு நிஜமாகணும்னு அவ்வளவு ஆசைக்கா. உன்னை படிக்க வச்சிடணும்னு காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து மாமா உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காருல. நிஜமாவே உன்னோட சக்சஸுக்கு முழு காரணம் மாமா மட்டும்தான். பொதுவா சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கான்னு. ஆனா நீ ஜெயிச்சிருக்கனா அதுக்கு காரணம் மாமா மட்டும்தான். இதுக்கப்புறம் மேடம் என்ன டிசைட் பண்றீங்களோ பார்த்து பண்ணுங்க. பாய். ஓகே. யோ, என்னையா ஆளை கண்டுபிடிச்சிட்டியா? யோ, செக் பண்ணியா? அதெல்லாம் உண்மைதானே? சார், அது உண்மைதான் சார். என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன் சார். அவன் நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு ஒரு வரம் கேட்டா சார். அது உடனே நடந்துருச்சு சார். அவங்களே அப்படியே ஆச்சரியமாயிட்டாங்க சார். யோ, என்னையா சொல்ற? அட ஆமா சார். அந்த நெல்லிக்காய் மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன், நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம் சார். சரி, முதல்ல அவனை பத்தின ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணு. அவன் எப்படிப்பட்டவன், அவன் வீக்னஸ் என்ன, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணு. இங்க பாரு, அன்பா கேட்டு பார்ப்போம். கொடுக்கலனா அவன் ரூட்லயே போய் கேட்டு பார்ப்போம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். யாருக்கிட்ட விசாரிக்கிறது? சரி பாப்போம். வணக்கம் மேடம். யார் நீங்க? மேடம், நான் எம்எல்ஏவோட பிஏ மேடம். ஓஹோ, அதுக்குள்ள என் கடை எம்எல்ஏ வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா? சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். சொல்லுங்க. நீங்க இந்த ராமச்சந்திரனுக்கு உறவுமுறைன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு அந்த மாறன் தம்பி உங்களுக்கு ஏன் மச்சான் தான்? ஏன், என்ன விஷயம்? அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்? அவர் எப்படிப்பட்டவர், அவரோட குணம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். புரியுது. என்ன, உங்க எம்எல்ஏ கிட்டயே வம்பு வளர்த்திருந்தானா? அவனுக்கு ஸ்கெட்ச் போட தானே பிளான் பண்றீங்க? இங்க பாருங்க, நானும் நீங்களும் ஒரே கேட்டகரி தான். அவனோட வீக்னஸ் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க எதுக்கு அவனுக்கு ஸ்கெட்ச் போடுறீங்கன்னு எனக்கு தெரியணும். இல்லனா நான் சொல்ல மாட்டேன். இல்ல மேடம், இது ஒரு பர்சனல் மேட்டர் மேடம். ஓ சரி, சொல்லனா முடியாதுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஐயோ மேடம், ஒரு நிமிஷம் மேடம், சொல்றேன் மேடம். என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா மேடம், அது எம்எல்ஏவுக்கு தேவைப்படுது மேடம். அவர்கிட்ட அதை வாங்கணும் மேடம், அதான் மேடம், வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன புது பிரச்சனையா இருக்கே? அவன் நல்லவன்னு சொன்னா எம்எல்ஏவும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அவன் தன்னை ரொம்ப நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்லிப்பான். ஆனா அவன் நல்லவன் கிடையாது. கொஞ்சம் முன்கோபி, ஆனா உன கைய நீட்டுவான். யாருக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப திமிரு பிடிச்சவன். மேடம், அவரோட வீக்னஸ் என்ன மேடம்? வீக்னஸ் என்ன? வீக்னஸ் அவன் ஃபேமிலி தான். சமாளிக்க மாறா, பாத்தியா நடந்துருச்சு. மீதி இருக்க ஒரு வரத்தை வச்சு விஜய்கிட்ட இருந்து நம்ம சொத்தெல்லாம் திரும்ப வாங்கிடலாம்டா.
ஒவ்வொரு வரம் மூலமா நீ எதை அடையிறியோ அதுக்கு இணையா ஒரு தியாகத்தை நீ செய்யணும். டேய் மாறா, என்னடா யோசிக்கிற? டேய், இன்னும் நீ இதை நம்பலனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எவனுமே கிடையாதுடா. டேய் நான் நம்புறேன்டா, ஆனா அதுல சிக்கல் இருக்கு பார்த்தல்ல. என்னடா? நம்ம என்ன கேக்குறோமோ அதுக்கு ஈக்குவலா வேற ஒண்ணு நம்மளை விட்டு போகும்னு சித்தர் சொல்லியிருக்காருல்ல. இப்ப நம்ம சொத்தை கேட்டோம்னா அதுக்கு பதில் வேற என்ன போகும்னு தெரியலையே. டேய், சொத்துக்கு பதிலா உன்கிட்ட இருக்க சொத்து போகும்டா. அப்போ உன் பேர்ல என்ன இருக்கு? இந்த கடை தானே இருக்கு. அப்போ இந்த கடை உன்னை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமால. அப்ப கடைய வீரா பேருக்கு மாத்திட்டா என் பேர்ல எதுவுமே இருக்காது. ஏய், சூப்பர் ஐடியாடா. ஆனா டைம் இல்லையே, இப்ப உடனே மாத்தணுமே. மாத்திருவோம். நீ சீக்கிரம் போய் 500 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வா. சரி. நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், அதை அப்படியே டைப் பண்ணி வாங்கிட்டு வந்துரு. அதே மாதிரி வக்கீல்கிட்டயும் ஒரு தடவை காமிச்சிட்டு வந்துரு. சரிடா. ஓகே, பாத்து.